ஒரே நாள் 24 மணி நேரம் எடுத்த பணத்தை திருப்பிவிடலாம், அப்படித்தான் எண்ணினான் ராகவன். ஆனால் அதற்குள் எத்தனை விபரீதங்கள் நடந்துவிட்டன. அறையில் மங்கலான வெளிச்சம். அதன் நடுவில் ஒரு கட்டில். அந்த கட்டிலில் அவள் படுத்திருக்கிறாள் என்பது தவறு. மார்பிள் கத்தியால் குத்தப்பட்டு துவண்டு கிடக்கிறாள். அவள் அணிந்திருக்கும் நீல நிற புடவை கலைந்திருக்கிறது. அருகில் அவள் கணவன் குனிந்த தலையுடன் வாயை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு சோகமே உருவாக நிற்கின்றான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையிலுள்ள நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். போலீஸ் புகைப்படக்காரர் தன் உதவியாளருடன் எதிர் சுவரில் பதித்திருக்கும் விரல் அடையாளங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இடது ஓரத்தில் ராகவனுக்கு மிக அவசரமாக 180 ரூபாய் பணம் தேவையாக இருந்தது. மிக மிக அவசரம். இதோ நாளைக்கே ஊரிலிருந்து தம்பியிடமிருந்து மணி ஆர்டர் வந்துவிடும். இன்றைக்கு சாயங்காலம் எடுத்து நாளைக்கு காலை திரும்ப வைத்து விடலாம். இதில் என்ன முன்னே போட்டு பின்னே புரட்டுகிற சமாச்சாரம். இந்த நம்பிக்கையில் ஆபீஸ் பணம் ரூபாய் 180 எடுத்து அந்த நீல நிற புடவையை வாங்கிவிட்டான். பளபளக்கும் அதன் அழகில் மயங்கி அவன் மனைவி மோகனமாய் சிரித்த பொழுது 180 என்ன, 1090 ரூபாய் கூட கையாடலாமே என்று தோன்றியது. மாலை இருவரும் சினிமாவுக்கு போன பொழுது எதிரே வந்த சர்தார்ஜியை பார்த்ததும் சுரீர் என்றது ராகவனுக்கு. சர்தார்ஜி, குருநானக்கின் பிறந்த தினம். நாளைக்கு தபால் ஆபீஸ் விடுமுறை. நாளைக்கு மணி ஆர்டர் வராது. ஆபீஸில் கையாடிய பணத்தை திரும்ப வைக்கவும் முடியாது. ஐயையோ! சினிமாவில் மனம் எப்படி செல்லும் ராகவனுக்கு? எதிரே விசாலமான திரையில் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதையும் சிறையிலேயே அடைபட்டதையும் படமாக காட்டுவது போல இருந்தது. நகத்தை கடித்து கொண்டான். மனைவி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்றால் ராகவன் பதில் பேசவில்லை. இடைவேளையின் பொழுது குளிர்பானம் குடித்ததும் சற்று அமைதி ஏற்பட்டது. சாதாரணமாக ஆபீஸில் 20ஆம் தேதிக்கு பிறகு திடீர் செலவுகள் வருவது கிடையாது. மேனேஜர் பணம் ஏதும் கேட்க மாட்டார். இன்றைக்கு தேதி 22. முதல் தேதி வரை எப்படியும் சமாளித்து விடலாம். ராகவனுக்கு கொஞ்சம் தைரியம் ஏற்பட்டது. முதல் தேதியன்றுதான் சம்பளம் கொடுப்பதற்கு முன் மேனேஜர் போன மாத கணக்கை சரிபார்ப்பார். ஆனால் அதற்குள் மணி ஆர்டர் வந்துவிடும். இதோ நாளை மறுநாள் வந்துவிடும். பயப்படாதே, நிச்சயமாக பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டான். ராகவனின் துரதிருஷ்டம், மறுதினமோ அதற்கு மறுதினமோ மணி ஆர்டர் வரவில்லை. 3வது தினம் கடிதம்தான் வந்தது. அண்ணா, இந்த தடவை நீ என்னை மன்னித்துத்தான் ஆக வேண்டும். உனக்காக அனுப்ப பணம் வைத்திருந்தது உண்மை. ஆனால் அதற்குள் அம்மாவுக்கு கடும் ஜுரம் வந்து அந்த மைசின் இந்த மைசின் என்று மருந்துக்கும் டாக்டருக்கும் செலவாகிவிட்டது. அம்மா பிழைத்தது உன் பணத்தால் தான். மன்னித்துக்கொள், மன்னித்துக்கொள். ராகவன் பதறினான். மன்னிப்பு யாருக்கடா வேண்டும் பாவி? பணம் வேண்டும். பணம் இல்லாவிட்டால் வேலை போய்விடும். சிறைவாசம் கூட நேருமே. இப்பொழுது என்ன செய்வேன்? முதல் தேதி மேனேஜர் கணக்கு பார்க்கும் பொழுது உதைக்குமே. இருப்பது 6 நாள் மட்டுமே. வேண்டியது 180 ரூபாய். டென்சிங் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்க கிளம்பியது போல ராகவன் ரூபாய் புரட்ட கிளம்பினான். 4 முக்கியமான நபர்களை கடன் கேட்க எண்ணினான். ஆனால் 2 பேர் அவன் போன சமயம் வீட்டில் இல்லை. 3ஆம் அவன் ரூபாய் என்றதும் பெரிய ஹாஸ்யத்தை கேட்டது போல இடி இடி என்று சிரித்துவிட்டு இல்லை என்பதற்கு அத்தாட்சியாக தான் குடிக்கும் சிகரெட் பிராண்டை காட்டினான். அந்த வகை சிகரெட் மட்டத்திலும் மட்டமாம். 4வது நண்பன் இவன் கேட்க வாயெடுப்பதற்குள் தானே கேட்டுவிட்டான் ராகவனை. அலுத்து போய் வீட்டிற்கு வந்ததும் அந்த எண்ணம் உதயமாயிற்று. மனைவியின் சங்கிலியை கேட்டோ அல்லது திருடியோ எடுத்து சென்று விற்றால், புடவையை வாங்கி கொடுத்துவிட்டு சங்கிலியை பறிப்பதாவது முட்டாள்தனம். வேறு என்ன செய்வது? தன் அறையில் வந்து உட்கார்ந்து செய்தித்தாளை புரட்டினான். உடனே துள்ளினான். அந்த இடத்தில் அந்த வினாடியில் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. செய்தித்தாளின் நடுப்பக்கத்தில் அவன் பார்த்த செய்தி. ஆசிரியருக்கு கடிதங்களில் 2வது கடிதம்தான் அவனை துள்ள வைத்தது. அந்த கடிதத்தில், ஐயா, நமது நாட்டின் தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவரான ஜஸ்வந்த் கடந்த மாதம் 23ஆம் தேதி தனது 53ஆம் வயதில் மாரடைப்பால் காலமானது பலரும் அறிந்ததே. ஜஸ்வந்த் ஒரு முதல் தர சித்திரக்காரர். அவர் சித்திரங்களில் நிலவும் உண்மைத்தன்மை எவரையும் கவரும். ஜஸ்வந்த் தமது இளமை பருவத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தினார். அப்பொழுது தமது ஓவியங்கள் பலவற்றை மிக குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார்.
அப்படி அவர் விற்றவை தற்போது யார் யாரிடம் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்க முயன்றோம். தோல்வி அடைந்தோம். அவற்றை எல்லாம் சேகரித்து ஒரு ஜஸ்வந்த் நினைவு மலர் வெளியிட வேண்டும் என்பதே எங்கள் ஆசை. உங்கள் வாசகர்களில் யாரேனும் ஜஸ்வந்தின் ஓவியங்கள் வைத்திருந்து அதை அவர்கள் விற்க தயாராக இருந்தால் நாங்கள் மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம். நன்கொடையாக வழங்கினாலும் சரி அல்லது விலை கேட்டாலும் சரி வாங்கிக் கொள்கிறோம். பி. ஜானகிராமன், செயலாளர், ஜஸ்வந்த் கழகம், சென்னை. கடிதத்தை படித்ததும் ராகவன் கூடத்திற்கு ஓடினான். ஆம், அவன் எப்பொழுதோ 10 ரூபாய்க்கு வாங்கின ஜஸ்வந்தின் பணம் ஒன்று அங்கே மாட்டப்பட்டிருந்தது. அதை கழற்றி ஒரு செய்தித்தாளால் மூடி சுற்றி கொண்டான். மாடி வீட்டிற்கு ஓடினான். அங்கே டெலிபோன் டைரக்டரி இருந்தது. அதிலிருந்து ஜஸ்வந்த் கழகத்தின் விலாசத்தை தெரிந்து கொண்டு உடனே புறப்பட்டான். நுங்கம்பாக்கத்தில் அந்த வீட்டின் கதவை தட்டும் பொழுது ராகவனின் கை நடுங்கியது பதற்றத்தால். திறந்தவர் ஒரு கண்ணாடி போட்ட வயதானவர். ராகவன் பிரித்து காட்டிய சித்திரத்தில் அந்த மனிதர் ஆழ்ந்து விட்டார். அவர் கண்களில் நீர் தழும்பியது. செக் புஸ்தகத்தை எடுத்து எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். 200 ரூபாய் என்றான் ராகவன். செக் எழுதி கொடுத்து விட்டு, மிக்க நன்றி, இந்த சித்திரத்தை நான் மாதக்கணக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் ஜானகிராமன். செக்கை பையில் போட்டுக்கொண்டு தப்பினேன் என்று சுதந்திரமாக மூச்சு விட்டான் ராகவன். பேங்கில் மாற்றி பணத்தை எடுத்த இடத்தில் திருப்பினான். இனி இந்த மாதிரி வேலையில் இறங்குவதில்லை என்று பலார் என்று தன்னை கன்னத்தில் தானே போட்டுக்கொண்டான். சில மாதங்களுக்கு பிறகு ஜஸ்வந்த் ஞாபகார்த்த மலரின் ஒரு பிரதி ராகவனுக்கு வந்தது. அதில் அவன் விற்ற சித்திரம் அழகாக அச்சடிக்கப்பட்டிருந்தது. அந்த சித்திரத்தில் அறையில் மங்கலான வெளிச்சம். அதன் நடுவில் ஒரு கட்டில். அந்த கட்டிலில் அவள் படுத்திருக்கிறாள் என்பது தப்பு. மார்பிள் கத்தியால் குத்தப்பட்டு துவண்டு கிடக்கிறாள். அவள் அணிந்திருக்கும் நீல நிற புடவை கலைந்திருக்கிறது. அருகில் அவள் கணவன் குனிந்த தலையுடன் வாயை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு சோக உருவமாக நிற்கிறான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையிலுள்ள நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். போலீஸ் புகைப்படக்காரர் தன் உதவியாளருடன் எதிர் சுவரில் பதிந்திருக்கும் விரல் அடையாளங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இடது ஓரத்தில் சாய்வாக ஜஸ்வந்த் என்று கையெழுத்து காணப்படுகிறது.